பட்டணத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு போங்க. இந்த மனுஷர்களே நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமாக அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. குணமாக்கப்பட்ட மனுஷனும் நம் நடுவே நிற்பதால் எதிர்பேச நம்மால் முடியாது. அவர்கள் இயேசுவை முன்னிட்டு உயிர்த்தெழுதலை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமில் இவர்கள் உபதேசத்தை கேட்டு ஒரே நாளில் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. இயேசுவை குறித்த உபதேசம் ஜனங்களுக்குள்ள அதிகமா பரவாதபடிக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்க கூடாதுன்னு நம்ம அவங்களை எச்சரிக்கணும். காவலர்களே, அவங்களை கூட்டிட்டு வாங்க. பேதுருவும் யோவானும் நீங்கள் இருவரும் இன்று முதல் இயேசு நாமத்தை குறித்து பேசவும் உபதேசிக்கவும் கூடாது. இது என்னுடைய கட்டளை. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமா? நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாம இருக்க கூடாது. என்னுடைய கட்டளை மீறி இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு போதித்தால் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. போதினர்களை விட்டு விடுங்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாதுன்னு எச்சரித்தாங்க. அப்படியா சொன்னாங்க? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதா? இயேசுவின் நாமத்தை குறித்து உபதேசிக்க கூடாதா? இதை குறித்து நாம் எல்லாரும் தேவனிடத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். வாருங்கள். கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கிருபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர் என்று மிகுந்த பலமாய் சாட்சி கொடுப்போம். அல்லேலூயா. யாவரும் கரங்களை தட்டி